சில பேர் வந்து இது விஜய் ரசிகரை உள்ள பூந்து அடிங்க அப்படின்னு சொல்லி தூண்டுதல் பேரில் தேவையில்லாமல் ஒரு கொடியை பிடிச்சிட்டு வந்து இவங்கள்ட்ட விமர்சனன்ற பேரில் அவங்க ராங் ரிவ்யூ கொடுத்து இப்படிலாம் பண்ணும்போது அந்த அந்த உண்மை ரசிகர்களுக்கு கோபம் வரதான் செய்யும். பட் எது அடித்தாலும் அடிக்காட்டையுமே மக்கள் ரஜினி அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 74 வயசில் ஒரு மனுஷன் ஓடிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார்? இந்த நெகட்டிவ் ரிவ்யூவே அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு அடி சொல்ல போகிறேன் இப்போ நேற்றுலேருந்து உங்களுக்கு. ஸோ அதுவே வந்து இப்போ வந்து கூலிக்கு வந்து அவங்களே ஒரு ப்ரொமோஷன் திரும்பி கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த ஒரு தடவை கூட பார்க்க தகுதி இல்லாத படமா கூலி? அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. படம் நீட்டாக இருக்குங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது அந்த ஒரு சேரில் வச்சு ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த பணத்தை எரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம், ஸ்பாயில் பண்ண அவசியம் இல்லை. டெட் பாடி எரிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு படம். மற்றபடி இந்த படத்தில் எந்த விதமான ஒரு அருவருப்போ வசனங்களோ எதுவுமே கிடையாது. ரஜினி சார் படம் ஃபேமிலியோட 5 வயசு குழந்தையோட கூட்டு போய் படம் பார்க்க. இதே மற்ற ஆர்டிஸ்டில் படம் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பான படம்னா அது ஃப்ளாப்னு சொல்லவும் கூடாது நம்ம பொறுத்த மட்டும். இருந்தாலும் அதுலேயும் வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால தான் அது விமர்சனம் உள்ளாச்சு.